ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். இன்னைக்கு பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஃப்த் சாப்டர் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவோட ஃபோர்த் லெசனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போன வீடியோ பார்க்காதவங்க நான் ஐகார்டில் வந்து வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஃபிஃப்த் லெசன் பார்க்கலாம். ஃபிஃப்த் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்கிங் வித் டிப்பிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1ல் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 2ல் வந்து உபுண்டு ஓஎஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கான்செப்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் வந்து வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட வெர்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து கான்செப்ட்ஸ் லைக் டெஸ்க்டாப் அண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த விண்டோ, இந்த விண்டோஸில் உள்ள எலமெண்ட்ஸ், அதோட கான்செப்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் அதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் விண்டோ, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அதாவது உள்ள டீப்பாக போய் லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸை கம்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். அடுத்து வந்து எக்ஸ்ப்ளோர் த விண்டோஸ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர், விண்டோஸோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து டு ப்ராக்டிஸ் கிரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் டிரைவ்ஸ், அதாவது குறிப்பிட்ட டிரைவ்ஸில் நம்ம ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஸ்டார்ட் அண்ட் ஷட் டவுன் த கம்ப்யூட்டர், ப்ரொடியூஸ் டு ஸ்டார்ட் அண்ட் ஷட் டவுன் த கம்ப்யூட்டர், ஷட் டவுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த 2 லெசனையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரில, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே பார்த்தோம்னா அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர் that enables a hardware to communicate and operate with other software. அதான் நம்ம மேலே படித்ததே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. நம்ம வந்து டேரெக்டாக இந்த இமேஜுக்கு போயிருக்கலாம். ஓவரி ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். யூசர் 1, யூசர் 2, யூசர் என். யூசர் என்னன்றது ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் வச்சுக்கலாம், எத்தனை யூசர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து. இதில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ரெண்டுமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட லிங்க் ஆனது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லிங்க் ஆனது இந்த ஹார்ட்வேர்ஸ் கூட, CPU, RAM, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், இதுதான் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் பெருசாக சொல்ல. அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னெல்லாம் வந்து போன சாப்டரில் படித்தோமா, மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜர், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் ஓவர் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ், எரர் டிடெக்டிங் எய்ட்ஸ், அதாவது ஃபால்ட் டாலரன்ஸ், கோஆர்டினேஷன் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர்ஸ். இதில் வந்து போன சாப்டரில் வந்து நம்ம படித்தோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. விண்டோஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில், iOS வந்து ஆப்பிள் ஃபோன்ஸில், ஐபேட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எந்த இதில் வேணால் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மேக் ஓஎஸ் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அதில் என்னென்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மைக்ரோசாஃப்டால் டெவலப் பண்ணப்பட்டது. இது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், GUIன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விண்டோஸ் வந்து மல்டி டாஸ்கிங்காண்டி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டது இந்த விண்டோஸ். அடுத்து வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் போத் கீபோர்ட் அண்ட் மவுஸ் அஸ் இன்புட் டிவைசஸ், கீபோர்டையும் மவுஸையும் இன்புட் டிவைசஸாக வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எடுத்துக்குது. நம்ம வந்து கிளிக்கிங் மூலிமா மவுஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்புறம் நம்ம அந்த கீபோர்ட் மூலிமா லெட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஆல்பபெட்ஸ், நியூமரல்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டரில் உள்ள அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. அது என்னென்னா வேர்ட் ப்ராசஸிங், கேம்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட், கால்குலேட்டர் அண்ட் ஸோ நிறைய இருக்குது. அந்த மாதிரி இது வேணாம். இப்போ லோட் எனி ப்ரோக்ராம் அந்த கம்ப்யூட்டரில் எந்த ப்ரோக்ராம் வேணால் லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் மேனேஜ் ஹார்ட்வேர் சச்சஸ் பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், மவுஸ், டிஜிட்டல் கேமராஸ், எக்ஸெட்ரா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும்னா கிரியேட்டிங், மாடிஃபையிங், சேவிங், டெலிட்டிங் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்புறம் வந்து
சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் அஸ் கலர் ஸ்கீம் ஸ்க்ரீன் சேவர்ஸ் ஆஃப் யுவர் மானிட்டர். இந்த இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் செட்டிங்ஸில் மாற்றுறது. இது நம்ம இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்தது டிஸ்பிளே செட்டிங்ஸில் மாற்றுறது. அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க 11th பப்ளிக்கில். போன வருஷம் பப்ளிக்கில் கூட வந்துச்சு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து அதிக வெர்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அந்த வெர்ஷன்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அதை இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு விண்டோஸ் 1.xன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துச்சு. விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு வெர்ஷன். அதுதான் அதோட லோகோ இப்படி தான் இருக்கும். 1985 வந்துச்சு. இன்ட்ரடக்ஷன் டு GUI இன் 16-bit ப்ராசஸர். 16-bit ப்ராசஸர் வந்து முதல்ல யூஸ் பண்ணது விண்டோஸ் தான். அதில் உள்ள கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வச்சு 16-bit ப்ராசஸர் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து மவுஸை வந்து இன்புட் டிவைஸாக வந்து காமிச்சாங்க. இது விண்டோஸ் 2.x அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 1987 வந்துச்சு. அதோட லோகோ இதுதான். அப்புறம் வந்து சப்போர்ட்ஸ் டு மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் விண்டோஸ். அதாவது அந்த வெர்ஷனில் வந்து அது கொடுக்குற சைன்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்னதுலேருந்து பெருசாகவும் வைக்கலாம், பெருசுலேருந்து சின்னதாகவும் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்ட்ரோல் பேனல் ஃபீச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ் வித் வேரியஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அண்டு கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ். கண்ட்ரோல் பேனல் கொடுத்தாங்க, அந்த இதில் கொடுக்கல. இதில் கொடுத்து நிறைய ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணி கஸ்டமைஸ் நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் விண்டோஸ் 3.xன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விட்டாங்க. அது என்னன்னா அதோட லோகோ இது 1992 வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டர்லேருந்து தான் மல்டி டாஸ்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த கம்ப்யூட்டர்லேருந்து மல்டி டாஸ்கிங் வந்து நிறையவே பண்ணலாம். இதில் வந்து 256 கலர்ஸ் வந்து நமக்கு வந்து இது 256 கலர்ஸ் வரைக்கும் நம்மளால ஈஸியாக வந்து பார்க்க முடியும். இது வந்து ஓரளவு மாடர்ன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கலர்ஃபுல் லுக் டு த இன்டர்ஃபேஸ், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் நிறைய கலர்ஃபுல் லுக்ஸ் வந்து நல்லா கிடைக்கிறதுக்காண்டி இந்த இது வந்து யூஸ் பண்ணாங்க. அப்புறம் விண்டோஸ் 95 ஏன்னு சொல்லிட்டு இதுக்கு விண்டோஸ் 95 இந்த 4.xன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து விண்டோஸ் 95 நீங்கள் ஏன்னு வச்சாங்கன்னா இவங்க கொடுத்த வருஷம் வந்து 1995 கொடுத்தாங்க. அதனால வந்து இதுக்கு வந்து விண்டோஸ் 95 பேர் வச்சுட்டாங்க. இதுக்கும் லோகோ இதே தான், செக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரடியூஸ் ஸ்டார்ட் பட்டன், த டாஸ்க் பார், விண்டோ எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ஸ்டார்ட் மெனு. அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆப்ஷனே இதுதான். விண்டோஸில் முக்கியமான ஆப்ஷன் இதுதான். விண்டோஸ் 95 தான் இந்த ஸ்டார்ட் பட்டனே கொண்டு வந்தாங்க. இதில் வந்து தான் டாஸ்க் பார் வந்துச்சு, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாம் வந்துச்சு. இதில் தான் 32-bit ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் மோர் ஆன் மல்டி டாஸ்கிங், அதாவது மல்டி டாஸ்கிங் அதிலே வந்துச்சு. இதில் வந்து அதை விட அதிகமாகவே நல்லாவே பண்ணுச்சு. அப்புறம் விண்டோஸ் 98 பார்த்தீங்கன்னா இது வந்து 1998 வந்ததுனால அதுக்கு வந்து விண்டோஸ் 98ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் த வெப் ப்ரௌசர், அப்புறம் வந்து வித் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த வெப் ப்ரௌசரில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை லிங்க் பண்ணி எப்படி வந்து நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து டாஸ் கேமிங் began to disappear as Windows based games improved. அதாவது டாஸ் கேம்ஸ்னா ஒரு கோடிங் எழுதி கேம் விளையாடுற மாதிரி இல்லாமல் அவங்களா ஒரு புது கேம்ஸை கிரியேட் பண்ணி அவங்க சிஸ்டமே இன்பில்டாகவே ஏற்றி விட்றாங்க. அதை வச்சு நம்ம விளாண்டுக்கலாம். அந்த ஃபீச்சர் இதில் கொண்டு வந்தாங்க. ப்ளக் அண்ட் ப்ளே ஃபீச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ். நம்ம கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி விளாடுற ஃபீச்சர் வந்து இதில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து விண்டோஸ் NT, விண்டோஸ் நியூ டெக்னாலஜி, இந்த இது பேர். இது வந்து 1999 கொண்டு வந்தாங்க. இதை வந்து இதில் வந்து கொடுக்கல, நீங்கள் எழுதிக்கோங்க. 1999 வந்து விண்டோஸ் நியூ டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தாங்க. டிசைன் டு ஆக்டர்ஸ் சர்வர்ஸ் இன் நெட்வொர்க். அதாவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு சர்வராக இருந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நெட்வொர்க் ஷேரிங்க்கு உண்டான வேலையை பார்க்குறதுக்கு தான் இந்த விண்டோஸ் நியூ டெக்னாலஜி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் ஆச்சு. அடுத்து விண்டோஸ் ME, அதாவது விண்டோஸ் மில்லினியம் எடிஷன். இது வந்து 2000 வந்து கொடுத்தாங்க. வெர்ஷன் 2000 வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இன்ட்ரடியூஸ் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் டயக்னோசிஸ் அண்ட் ரெக்கவரி டூல்ஸ். இது எதுக்குன்னா இந்த ஒரு சிஸ்டமில் உள்ள எரர்ஸை செக் பண்ணி அதுக்கு என்னென்ன வந்து மாற்றிக்கலாம்,
அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இது கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த மில்லேனியம் எடிஷன் சர்வரை வந்து கொண்டு வந்தாங்க, 2000 கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2000, இது 2000 ரிலீஸ் ஆனதுனால விண்டோஸ் 2000 பேர் வச்சுட்டாங்க. இது வந்து இது எதுக்குன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப்ஸ் அண்ட் லேப்டாப் சிஸ்டம். பிஸ்னஸ்காண்டி இது மெயினாக யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து இது ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறது சர்வர், அட்வான்ஸ்டு சர்வர், டேட்டா சென்டர் சர்வர், இந்த மாதிரி நிறைய யூஸுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆச்சு விண்டோஸ் 2000 வந்து. அப்புறம் விண்டோஸ் எக்ஸ்பி ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்ச ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான். விண்டோஸ்லேயே ஒரு வருஷன் தான் எக்ஸ்பி தான் ஃபஸ்ட்டு ஒரு நீட்டான ப்ராசஸர் 64 பிட்டில் வந்தது. அது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு விண்டோஸ் அப்பியரன்ஸ் வித் தீம்ஸ் அண்ட் ஆஃபர்ட் அ ஸ்டேபிள் விஷன். அதாவது இதெல்லாம் சில அன்ஸ்டெபிலிட்டி வந்து இருந்துச்சு, இதில் வந்து கரெக்டான ஸ்டெபிலிட்டி கொடுத்து 64 பிட் ப்ராசஸர் கொடுத்து நல்ல அப்பியரன்ஸ் கொடுத்து நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விண்டோஸ்க்கான மிகப்பெரிய சக்ஸஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னே சொல்லலாம். அப்புறம் விண்டோஸ் விஸ்டா வந்துச்சு, அது 2006 கொடுத்தாங்க. அப்டேட்டட் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸ். அதாவது இது விண்டோஸ் விஸ்டான்றது ஒரு ஃப்ளாப்பான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஏன்னா வந்து இதை வந்து அதிகமான பேர் வந்து விரும்பலை. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு லுக்கை ஏற்றி அதுக்கப்புறம் விண்டோஸ் 7 சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு, 2009 கொண்டு வந்தாங்க. பூட்டிங் டைம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் இன்ட்ரடியூஸ் ஏரோபிக்லாம் கொண்டு வந்தாங்க. இதில் டாஸ்க் பார், ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னேஷன் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 வந்துச்சு இதில் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே இது கொண்டு வந்தாங்க, நல்லாயிருக்கும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் 8 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்தது விண்டோஸ் 8 2012 ரிலீஸ் பண்ணாங்க. விண்டோஸ் 8 வந்து இஸ் ஃபாஸ்டர் தென் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். எல்லாத்த விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ரிமூவ்டு. இது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்ட் பட்டன் தூக்கிறதுனால இது ரொம்ப அதிகமான பேர் விரும்பலை, ஆனால் ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து சர்வ்ட் அஸ் காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மொபைல். அதாவது இல்லை நோக்கியா லுமியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் வந்து அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2015 லான்ச் ஆச்சு. இப்போ தான் ஒரு ரீசெண்ட் அப்டேட் வந்துச்சு, அதை கொடுத்து தான் இப்போ நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஸ்டார்ட் பட்டன் திரும்பி ஆட் பண்ணாங்க. மல்டிபிள் டெஸ்க்டாப், ஒரே நேரத்தில் நிறைய டெஸ்க்டாப்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து என்ஹான்ஸ்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது பார்த்தீங்கன்னா கொர்டானா வாய்ஸ் அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு கொர்டானான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், எது வேணால் கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் குவிக் ப்ரிஃபரன்சஸ். அதாவது இங்கே நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு இதுதான் நோட்டிஃபிகேஷன்ஸ், இதுதான் கொர்டானா. இது கொர்டானா, அப்புறம் இது நோட்டிஃபிகேஷன்ஸ் சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறதுக்குள்ள இது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஹேண்டிலிங் மவுஸ், அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கோ அதில் வந்து விண்டோஸ் டெஸ்க்டாப், த ஐகான்ஸ், ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.